விஜய் அடையறதுக்காக இங்க இந்த சுடர் அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுகிட்டு இருந்தா. ஆனா, அதே சமயத்துல ரகு இருந்துட்டு இந்த ராஜேஸ்வரிக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தான். அதாவது விஜய் எங்க போறான்? என்ன பண்றான்? அப்படின்றது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்காக. ஆனா, கடைசியில நம்ம விஜய் இப்படிப்பட்ட உண்மைகள் எல்லாத்தையுமே கண்டுபிடிப்பாரு அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது சாதாரணமா இந்த ரகுவ நம்ம விஜய் வேற ஒரு விஷயத்துக்காக பிடிக்கிறாரு. ஆனா, கடைசியில இந்த சுடரு, ரகு இவங்க எல்லாருமே கூட்டாளி அப்படின்ற விஷயம் நம்ம மல்லி மூலியமா தெரிய வருது. அதே மாதிரி இந்த சுடர்லாம் இப்படி வசமா அந்த ஆதாரத்தோட வந்து சிக்குவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலேயே அவங்க சிக்கிக்கிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்து ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதுவும் இல்லாம இங்க நம்ம விஜய் அடுத்ததா என்ன பண்ண போறாரு அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்கு. அதாவது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம விஜய் இருந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு அபார்ட்மெண்ட் கட்ட போறேன். ஒரு அதாவது என் மல்லி பேர்ல மல்லி பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நான் செய்ய போறேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவும் சந்தோஷமா இருக்காங்க. அதாவது நம்ம விஜய்க்கு பொண்டாட்டி ரேணுகா. ரேணுகா இப்போ உயிரோடு இருக்காங்க அப்படின்றத நம்ம விஜய் வந்து 100% இல்ல 1000 மடங்கு வந்து இப்போ முழுசா நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா, அதாவது உலகத்துல 7 பேர் ஒரே மாரி இருப்பாங்க அப்படின்றது எல்லாமே ஓகே தான். ஆனா இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மா விஜய் நம்புறாரு. பட் இந்த இடத்துல நம்ம விஜய்க்கு உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னா, உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதாவது இப்போ நம்ம விஜய் நம்புனாலுமே கூட, அந்த அபார்ட்மெண்ட் அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்ற மாரி வந்து சொல்லி, அந்த அபார்ட்மெண்ட் கட்டுறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வீட்டுக்கு, அதாவது அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு இந்த ரேணுகாவோட பேர வச்சுக்கலாம். ஏன்னா, உண்மையான ஒரு பொண்டாட்டி, அதாவது பொண்டாட்டி அப்படின்னா, அது ரேணுகா. என்னதான் மல்லி வந்திருந்தாலுமே கூட, உண்மையிலேயே ரேணுகா மேல இருக்க பாசம் எல்லாமே குறையாம இருந்திருக்கும். அப்படி இருக்கும்போது, நம்ம விஜயோட உள் மனசுக்கு நல்லாவே தெரியும். இங்க இருக்கக்கூடியது நம்மளோட ரேணுகா கிடையாது அப்படின்ற மாரி சொல்லி, அதாவது ஒரு பிடிப்பே இல்லாம இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் நம்ம மல்லிய வந்து அதாவது மல்லி பேர இந்த அபார்ட்மெண்ட் வைக்கணும் அப்படின்ற மாரி வந்து சொல்ற அளவுக்கு எல்லாமே சூப்பரா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா, இந்த ரகு கண்டுபிடிச்சு சொல்றான் இல்லையா? அங்க இருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா மல்லி பேர எதுக்காக வைக்கிறீங்க? நீங்க என் பேர தான் வைக்கணும் அப்படின்ற மாரி சொல்லி, இந்த சுடர் இருந்துட்டு ரேணுகாவோட பேர வந்து வைக்க சொல்றாங்க. ஏன்னா மல்லிய ஏற்கனவே இங்க இருந்து அடிச்சு தொரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து முடிவோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அடுத்தடுத்து இந்த மல்லிக்கு சப்போர்ட்டிவா எந்த ஒரு விஷயமும் நடந்துறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அடுத்ததா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம விஜய்க்கு இந்த ரகு மேல சந்தேகம் வந்து, இந்த ரகு அதாவது இவன் யாரு, என்ன, ஏது அப்படின்றது நம்ம விஜய்க்கு தெரியாது. ஆனா வேற ஒரு விஷயத்துல தான் அவன பிடிக்கிறாங்க. அப்பதான் சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாமே வெளிய வருது. ஆதாரத்தோட வந்து வராங்க. அதாவது நம்ம விஜயும், அதே மாதிரி இந்த ரகு 2 பேருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அங்க தான் பிரச்சனையே உருவாகுது. அதாவது உண்மை என்ன, ஏது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து இப்போ வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க. இந்த ரகு இருந்துட்டு, இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்டாட்டி ரேணுகாவே கிடையாது. உண்மையிலேயே இதுதான் நடந்துச்சு அப்படின்ற மாரி சொல்லி எல்லா உண்மைகளையுமே வந்து சொல்றாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.